வணக்கம். தொடர்ச்சியாக பாலியல் வன்முறைக்கு ஆளாகி இறக்கக்கூடிய சிறிய குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. சரி, ஒவ்வொரு தடவையும் இந்த குற்றம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இன்னும் எத்தனை நாட்களுக்கு இதே மாதிரி பேசிக்கிட்டே மட்டும் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் பேசிக்கிட்டே கடந்து போக போகிறோமா? இப்படி பல கேள்விகளை எழுப்பிட்டுருக்கு இந்த சம்பவம். நாம் கேள்விப்படக்கூடிய பாலியல் குற்றங்களால் இறந்து போகக்கூடிய பெண் குழந்தைகளுடைய நிலைமையெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் தான் தோணுது. ஒரு சம்பவத்தோட அதிர்வு அடங்கிறதுக்குள்ளே அடுத்த ஒரு சம்பவம். இப்படி பாலியல் ஒரு தொற்று நோய் மாதிரியும் ஒரு சமூகமே மனநலம் பாதிக்கப்பட்ட சமூகமாக மாறி போயிருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சமும் வந்துருச்சு. கோவையில் 6 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி சிக்கிய சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். கோவையில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிக்கிய கொலைகாரன். சிறுமியை பலமுறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது அம்பலம். திறமையான விசாரணையால் குற்றவாளியை கைது செய்த போலீஸ். பெண் குழந்தைங்க பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகிறதுக்கு அந்த குழந்தைக்கு நல்லா தெரிஞ்சவங்க, அப்படி இல்லைன்னா குழந்தை பக்கத்தில் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுது சைக்காலஜி. அது உண்மைதான் அப்படின்னு சொல்லுது நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களில் கைதாகக்கூடிய குற்றவாளிகளின் எண்ணிக்கை. இதுவரைக்கும் நடந்த குற்றங்களையும் அந்த குழந்தை இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் வசித்து வரக்கூடிய ஆட்களால் தான் இந்த மாதிரியான கொடூரங்கள் நடத்தப்படுது. அது ஹாசினி வழக்கு, சேலம் மாணவி வழக்கு, காஷ்மீர் சிறுமி வழக்கு, இப்படி எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்கனால தான் அவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி பெற்றோர்கள் யாரை பார்த்து பயப்படணுமோ இல்லையோ, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ரொம்பவே பயப்பட வேண்டியிருக்கு. இந்த நிலைமையில் கோவையில் சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். கடந்த வாரம் கோவை துடியலூரில் 7 வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர செய்தது. இந்த வழக்கிற்கு தமிழகம் முழுவதும் எழுந்த வலுவான கண்டன குரல்களை தொடர்ந்து அதிரடியாக விசாரணையில் இறங்கிய போலீசார் ஆரம்பத்தில் துப்பு கிடைக்காமல் திணறி வந்தனர். இருப்பினும் மிக திறமையான விசாரணை மூலம் போலீசார் கொலையாளியை ஒரே வாரத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பரபரப்பு சம்பவத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். கோவை துடியலூரை அடுத்த பன்னிமடையில் 1ஆம் வகுப்பு படித்து வந்த 6 வயது சிறுமி கடந்த 25ஆம் தேதி திடீரென மாயமானாள். மறுநாள் காலையில் வீட்டின் எதிர்ப்புறம் உள்ள சந்தில் உடலில் பலத்த காயத்துடன் சிறுமியின் சடலம் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது பற்றிய பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமி தொடர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் மற்றும் 10 தனிப்படை போலீசார் சந்தேகத்தின் பேரில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சந்தோஷ்குமார், அவருடைய நண்பர் மோகன்குமார், கௌதமன், துரைசாமி, நந்தகுமார், திவாகர் ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். ஆனால் கொலையாளி குறித்து துப்பு துலங்காமல் இருந்த பொழுதும் கொலையாளி கண்டிப்பாக சிறுமியின் வீட்டருகே வசிப்பவர்களில் ஒருவராக இருக்க வாய்ப்புகள் அதிகம் என்பதால் போலீசார் தங்களது விசாரணையை மேலும் இறுக்கினர். 6 வயசு குழந்தைய கொண்டு இருக்காங்கல்ல, இது கண்டுபிடிக்க முடியாதே இல்லை. நிறைய காவல்துறையில் நல்ல நண்பர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் செயல்பட முடியாமல் இருக்காங்க. சொல்கிறாங்க, நான் 24 மணி நேரத்தில் பிடிச்சிடுமே, இது ஏன் முடியாது என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஏன் முடியாது? பாலியல் பலாத்காரம் அந்த வார்த்தையை சொல்லும் போதே உடம்பெல்லாம் எல்லாருக்கும் கூசும். ஆனால் இப்போ பாருங்க, சர்வசாதாரணமாக இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் சர்வசாதாரணமாக நடந்து அதை டிவியில் நம்ம ஒரு ப்ரோக்ராமாக பார்க்குற அளவுக்கு நாம் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு சொல்லி பார்த்தா நம்மளுடைய இந்தியாவினுடைய கலாச்சாரங்கள் பாருங்கள், எந்த நாட்டிலையும் இல்லாமல் நம்ம நாட்டில் இந்தியாவினுடைய கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லா உலக நாடுகளுக்கும் நம்ம எடுத்துக்காட்டாக இருந்தோம். இப்போ காலங்கள் எவ்வளவு பெரிய தலைவர்கள், எப்பேற்பட்ட மேதைகள் ஆண்ட அந்த ஒரு நம்மளுடைய இந்தியாவினுடைய கலாச்சாரம் இப்போ இது சீரழிந்து வருகிறது என்பது நினைக்கும் பொழுது இருக்கிறது. சிறு குழந்தை ஒன்று காணாமல் போனால் உடனடியாக காவல்துறையினர் அந்த குழந்தைய கடைசியை யார் பார்த்தாங்க?
யாரு கூடவாவது அந்த குழந்தை பேசிக்கிட்டு இருந்துச்சா, அந்த பகுதியில் புதுசாக யாராவது வந்துட்டு போனாங்களா அப்படிங்கக்கூடிய கேள்விகள்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையின் பெற்றோருக்கு வேறு நபர்கள் யாரு கூடயாவது முன்பகை இருக்கா அப்படிங்கக்கூடிய கேள்விகளும் வரும். அதோட இதில் எந்த ஒரு தெளிவான பதிலும் கிடைக்காத நிலைமையில் அந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய ஆட்கள் மீதான சந்தேகம் நிறையவே வரும். யாராவது உள்நோக்கத்தோடு இதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு. இதே மாதிரி தான் கோவை சிறுமி காணாமல் போன நிலைமையில் குழந்தைய காவல்துறையினர் மட்டும் இல்லை, அந்த பகுதியைச் சேர்ந்த பலரும் தேடி இருக்கிறாங்க. ஆனால் போலீஸாரும் பொதுமக்களும் தேடிய அதே இடத்துலையே மறுநாள் அந்த சிறுமியின் உடல் கிடந்ததை அடுத்து காவல்துறையினர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த கொலை குறித்த தகவல் தெரிவித்தால் தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று போலீசார் நோட்டீஸ் அடித்து பொதுமக்களிடம் விநியோகித்தனர். இருப்பினும் கொலையாளியை பற்றிய எந்த துப்பும் கிடைக்காமல் திணறி வந்த போலீசார் குழந்தையின் உடலில் சுற்றியிருந்த டி-ஷர்ட்டை வைத்து கொலையாளியை பிடிக்க பல்வேறு யுக்திகளை கையாண்டனர். சிறுமியின் உடலில் பதிவாகியிருந்த கொலையாளியின் தடயங்களையும் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்திய வாலிபர்களின் உடலியல் தடயங்களையும் சேகரித்து சென்னைக்கு DNA பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே சிறுமி காணாமல் போன அன்று அந்த பகுதி முழுவதும் சிறுமியை போலீசாரும் பொதுமக்களும் தேடிய பொழுதும் ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் போலீசாரும் பொதுமக்களும் தேடிய அதே இடத்திலேயே மறுநாள் அந்த சிறுமியின் உடல் கிடந்துள்ளது. எனவே சிறுமியை அருகில் உள்ள வீட்டில் உள்ளவர்கள்தான் கொலை செய்து அங்குள்ள வீட்டில் வைத்திருந்து பின்னர் கொண்டு வந்து சடலத்தை போட்டிருக்க வேண்டும் என்ற கோணத்தில் போலீசார் முதற்கட்ட விசாரணையை துவக்கினர். அதன்படி சிறுமி காணாமல் போன நேரத்தில் அந்த தெருவில் யார் யார் வீட்டில் இருந்தார்கள், யார் யார் வெளியே சென்றிருந்தார்கள் என்று போலீசார் ரகசியமாக விசாரணை நடத்திய பொழுது அதே தெருவை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் வீட்டில் இருந்தது தெரிய வந்தது. மேலும் சந்தோஷ்குமார் அந்த சிறுமியிடம் பேசியதை அந்த பகுதியை சேர்ந்த சிலர் ஏற்கனவே பார்த்திருந்தாலும் சம்பவத்தன்று அவர் சிறுமியை அழைத்ததையோ பேசியதையோ யாரும் பார்க்கவில்லை என்றும் கூறப்பட்டது. அது மட்டுமின்றி அவர் இதை செய்திருக்க மாட்டார் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒரு சம்பவம் சந்தோஷ்குமார் வீட்டில் நடந்தது. அதாவது சிறுமி காணாமல் போன 25ஆம் தேதியன்று இரவு 9 மணியளவில் சந்தோஷ்குமாரின் பாட்டி இறந்து போனார். வயது முதிர்வு காரணமாக அவர் இறந்து விட்டதால் அந்த வீட்டிற்கு உறவினர்கள் பலர் வந்து சென்றனர். துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் வீட்டின் உள்ளே சென்ற பொழுதும் அங்கு சிறுமியின் உடல் இருந்ததாக யாரும் புகார் கூறவில்லை. எனவே சிறுமி காணாமல் போன நேரத்தில் சந்தோஷ்குமார் வீட்டில் இருந்துள்ளார் என்பதை தவிர அவர் இந்த செயலில் ஈடுபட்டார் என்பதை உறுதி செய்ய முடியாததால் சந்தோஷ்குமார் மீது முதலில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்படவில்லை. போலீஸ் தன் கடமையை செய்யும் என்று நான் நம்புகிறேன். அதனாலதான் நான் ஐஜியை பார்ப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். ஆனால் தேர்தல் வேலையா அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, அதனால இப்ப பார்க்க முடியாதுன்ட்டாங்க. நானும் தேர்தல் வேலையா தான் இருக்கேன். ஆனா எங்களை தேர்தல் பணிகள் செய்ய விடாம ஈசி பர்மிஷனே இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்க பல இடங்கள்லயும். அதையும் தாண்டித்தான் நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா இது மாதிரி சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதில் உங்களைப் போலவே எனக்கும் பெரிய கோபமும் ஆதங்கமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எனக்கு இந்த மாதிரி நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டில இருந்து ஒரு 20 அடி தள்ளி விளையாட விட முடியாம இருந்துச்சுன்னா அது நல்ல தமிழகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதை மாற்ற வேண்டும். அதை நீங்களும் மாற்றணும். இந்த தேர்தலில் இப்போ எங்களுக்கு இது வசதியா இருக்குங்கிறதுக்காக வரல. இது எந்த நேரத்தில் வந்திருந்தாலும் நான் வந்திருப்பேன். இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்ததென்றால் ஒரு குற்ற வழக்கில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன தடயம் போதும் காவல்துறையினர் குற்றவாளியை கைது செய்கிறதுக்கு. அது ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒன்றா இருக்கலாம். அது ஒரு தடயமாக ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருந்தால் அதை வச்சு அந்த குறிப்பிட்ட பொருள் யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னு விசாரிப்பாங்க. அதே மாதிரி தான் குற்றம் நடந்த இடத்துல துணி கிடந்ததுனால அந்த துணி யாருடையது, சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட உடை அணிந்த நபர்கள் யாராவது அந்த பக்கம் வந்தாங்களா, அப்படி இல்லைன்னா அந்த உடையை அந்த பகுதியைச் சேர்ந்தவங்க யாராவது அணிந்து அக்கம் பக்கத்தில் யாராவது பார்த்துருப்பாங்களா அப்படின்னு பல்வேறு கோணங்களை விசாரணை பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் சிறுமியின் உடல் கிடத்தப்பட்டிருந்த டி-ஷர்ட்டை பற்றி காவல்துறையினர் விசாரணை பண்ணப்போ அதை அணிந்தவரை யாருமே பார்க்கல அப்படின்னு சொன்னதுனால போலீஸாருக்கு ஏமாற்றமே மிஞ்சினதாக சொல்லப்படுறதை பற்றி இப்போ பார்ப்போம். பாட்டி இறந்ததால் அந்த வீட்டில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று கருதியதால் போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் சந்தோஷ்குமார் வரவில்லை. இந்நிலையில் இந்த சம்பவத்தில் போலீசாருக்கு இருந்த ஒரே துருப்புச் சீட்டு சிறுமியின் உடலை சுற்றியிருந்த டி-ஷர்ட் தான். அது யாருடையது என்றும் அதை அணிந்திருந்ததை யாராவது பார்த்தார்களா என்றும் போலீசார் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் துருவி விசாரணை நடத்தினார்கள். ஆனால் அந்த டி-ஷர்ட் அணிந்தவரை யாரும் பார்க்கவில்லை என்று தெரிவித்ததால் போலீசாருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது.
பின்னர் அந்த சிறுமி காணாமல் போன நேரத்தில் வீட்டில் இருந்த சந்தோஷ்குமார் உட்பட சிலரை பிடித்து போலீசார் விசாரித்த போது சந்தோஷ்குமார் தவிர மற்றவர்கள் குற்றத்தில் ஈடுபடவில்லை என்பது உறுதியானதால் சந்தோஷ்குமாரிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்ட பொழுதுதான் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்தன. அவனிடம் நடத்திய தீவிர விசாரணையில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். அப்போது பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியானது. கைதான சந்தோஷ்குமார் வீடுகள் மற்றும் அலுவலகங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்து வருகிறார். இவனுக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு திருமணம் நடந்த நிலையில் அவனது நடவடிக்கை பிடிக்காமல் திருமணமான ஒரு மாதத்திலேயே மனைவி அவரை பிரிந்து சென்று விட்டதாக தெரிகிறது. இதனால் தனியாக வசித்து வந்த இவன் கஸ்தூரிநாயக்கன் புதூரில் தனியாக வசித்து வந்த தன்னுடைய பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவருக்கு துணையாக தங்கியுள்ளார். இந்த வீடு கொலையான சிறுமியின் பக்கத்து வீடு என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்திலே ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது சென்ற ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் கோவையை குலுக்கிய ஒரு மார்வாடி சிறுமியையும் ஒரு சிறுவனையும் கடத்தி கொலை செய்யப்பட்டார்கள். இது போன்ற சம்பவங்கள் இன்று தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு தக்க தண்டனையாக இன்றைக்கு வழக்கு பதிவு செய்து ஒருவனை கைது செய்துள்ளார்கள். சந்தோஷ்குமார் என்ற ஒரு கைவனை கைது செய்துள்ளார்கள். ஆனால் இந்த சட்டம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தளவு இன்றைக்கு பல்வேறு வழிகளில் இன்றைக்கு குற்றவாளிகள் தப்பிக்கின்ற வகையில் இன்றைக்கு தப்பித்து வரக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டமே இன்றைக்கு மக்கள் நம்பிக்கை இழந்து வருகிற சூழ்நிலையில் இது போன்ற கைவர்களை பொதுமக்கள் மத்தியில் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். கடுமையாக இன்றைக்கு அவர்களை தூக்கிலிடுவது மட்டுமல்ல, மீண்டும் இந்த தண்டனை அடுத்த சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு மிருகத்தனமான செயலை இன்றைக்கு ஈடுபட்டுள்ளார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீங்கள் படித்து பார்த்தேன்னா நாங்கள் நேற்று அந்த வீட்டுக்கே சென்று அவருடைய பெற்றோருக்கு ஆறுதல் கூறினோம். அதுபோக காவல் நிலையம் சென்று கூட நாங்கள் விசாரித்தோம். அந்த எஃப்ஐஆர் காப்பி வாங்கி படித்த பொழுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படித்தா நம்மளுக்கு அவளே குடல் நடுங்கிற அளவுக்கு இன்றைக்கு சம்பவம் நடைபெறுகிறது. கற்பழித்து 4 முறை கற்பழித்து இந்த விழா எலும்பு உடைகிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதை இந்த மாதிரி சமூக விரோதிகளை ஒரு காம கொடூரனை நாம் மிக கொடுமையான வகையில் அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். சவுதியிலே நடக்கின்ற போல இன்றைக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டால்தான் மேலும் தமிழகத்தில் இருக்கின்ற சிறுமிகளுக்கும் ஒரு சிறுவருக்கும் பாதுகாப்பு இன்றைக்கு இருக்கும். ஒரு சிறிய குழந்தை யாராலையாவது தவறான நோக்கத்தோடு அணுகி பாதிக்கப்பட்டால் அது என்ன ஏதுன்னு அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ ஒரு விதமான பயத்தை அந்த பிஞ்சுகளின் மனசில் விதைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் அப்படி பயப்படக்கூடிய குழந்தைங்க அதை பற்றி அவங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்லக்கூடிய சாத்தியங்கள் தான் அதிகம். அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்னா, தவறான நோக்கத்தோடு நடந்து கொண்ட அந்த நபரின் முகத்திரை கிழிக்கப்பட்டு அவர் அவமானப்படணும். அதோடு அந்த நபர் அதோடு வெளியவே நடமாட முடியாத நிலைமை வந்துடும். இதை தவிர்க்க ஒரு தடவை தப்பு செஞ்சவர் இன்னொரு தவறு செய்ய தயங்காதவராக தான் இருப்பார். இப்படி குற்ற மனப்பான்மை கொண்டவரால் மட்டும்தான் குழந்தை அப்படின்னு பார்க்காம தவறு செய்ய முடியும். இதே மாதிரி தான் கோவையில் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி பயங்கரமாக அலறியதால் அவங்கள வீட்டுக்கு அனுப்புனா மாட்டிக்குவோம் அப்படின்னு நினச்ச அந்த கொடூர எண்ணம் படைத்த அந்த நபர் என்ன மாதிரியான படுபாதக செயலை பண்ணார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இறந்து போன அந்த சிறுமியை அழைத்து பேச்சு கொடுத்து பழகிய அவன் நாளடைவில் அந்த சிறுமியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார். அந்த சிறுமி இதை பயத்தில் வெளியில் சொல்லாமல் இருந்ததால் ஆள் இல்லாத நேரத்தில் அந்த சிறுமியை பலாத்காரம் செய்திருக்கிறார். ஏற்கனவே 2 முறை சிறுமியை பலாத்காரம் செய்த நிலையில் சம்பவத்தன்று மது போதையில் வீட்டிற்கு வந்த அவன் தெருவில் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்திருக்கிறார். ஆனால் சிறுமி இவனை கண்டதும் பயந்து ஓடியதால் அந்த குழந்தையை விரட்டி பிடித்து தனது வீட்டிற்குள் கொண்டு வந்து பலாத்காரம் செய்ததாக தெரிவித்தார். மேலும் சம்பவத்தன்று சிறுமி பயங்கரமாக அலறியதால் அவளை வீட்டிற்குள் அனுப்பினால் பலாத்காரம் செய்தது வெளியே தெரிந்துவிடும் என்று கருதி சிறுமியின் கழுத்தில் டி-ஷர்ட்டை போட்டு நெரித்துக் கொன்றதாக தெரிவித்தார். இதற்கிடையே நோய்வாய்ப்பட்டிருந்த பாட்டியும் இறந்துவிட சடலத்தை வீட்டிற்குள்ளேயே மறைத்து வைத்ததாகவும் பின்னர் வெளியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பொழுது அங்குள்ள சந்து பகுதியில் கொண்டு சடலத்தை போட்டதாகவும் வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து சந்தோஷ்குமார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் சிறுமியின் உடலில் சுற்றியிருந்த டி-ஷர்ட்டை சில நாட்களுக்கு முன்பு கோவை நஞ்சப்பா சாலையில் உள்ள ஒரு மார்க்கெட்டில் வாங்கியதாகவும், ஆனால் அது சிறியதாக இருந்ததால் அதை அணியவில்லை என்றும் அதனால் தான் அந்த டி-ஷர்ட் அணிந்து யாரும் பார்க்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சந்தோஷ்குமாரின் பாட்டி இறந்ததால் அவர் மீது முதலில் சந்தேகம் வரவில்லை என்றாலும் சிறுமி காணாமல் போன நேரம், அவர் வீட்டில் இருந்த நேரம், மனைவியை விட்டு பல ஆண்டுகள் பிரிந்து வாழ்ந்து வரும் சூழல், சிறுமியிடம் அவர் ஏற்கனவே பேசியதை சிலர் பார்த்த விவரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் போலீசார் அவரை துருவி துருவி விசாரித்ததில்தான் அத்தனை உண்மைகளும் அம்பலமானதாக தனிப்படை போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
இதற்கிடையே சம்பவம் நடந்த அன்று மரண படுக்கையில் இருந்த அவரது பாட்டிக்கு சந்தோஷ்குமார் சிறுமியை சீரழித்தது தெரிந்திருக்கலாம். இதனால் அவர் வெளியே கூறிவிடுவார் என்ற பயத்தில் அவரையும் கொன்றிருக்கலாம் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சிறுமி இறந்த பின்னர்தான் பாட்டி இறந்ததையும் அவர்கள் சுட்டிக்காட்டியதும் குறிப்பிடத்தக்கது. நல்லொழுக்கம், சமூக சிந்தனை, நாம் செய்யக்கூடிய செயல் தவறென்று புரிகின்ற வகையில் இன்றைக்கு சமுதாயத்திலே இன்றைக்கு ஒரு கல்வி ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு அந்த சூழல் இன்றைக்கு நிலவுவது. இன்றைக்கு பார்த்தா இன்றைக்கி சினிமா ஆகட்டும், இன்றைக்கு செல்ஃபோன் மற்ற தகவல் தொடர்பு நல்ல விதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் எல்லாம் இளைஞர்களும் மாணவிகளும் இன்றைக்கு தொடர்ந்து ஒரு தவறான வழிகளை பயன்படுத்தி இன்றைக்கு மிக தீமையான செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாணவிக்கு சம்பவம் நடைபெற்ற ரித்திகா ஸ்ரீயுடைய சம்பவம் இன்று தமிழகத்தில் இந்தியாவிலே கடைசி சம்பவமாக இருக்க வேண்டும். இந்த கோவை நிகழ்ச்சி 6 வயசு சிறுமி இல்லை, அடுத்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா சீரழிவுகள் எல்லாம் இதோட முற்றுப்புள்ளி வச்சிடணும். காவல்துறை இருக்கு, காவல்துறை கண்டுபிடிச்சு கொடுத்துரும், காவல்துறை இது இருக்கு. இது காவல்துறை அதுக்கு இல்லை. அதனால காவல்துறை அவர்களுக்கு என்று ஒன்று பணிபுரிவதற்கு அவர்களுக்கு என்று ஒரு தனி கடமைகள் உண்டது. அது ஆக்சிடென்ட்ஸ், ஒரு விபத்தை கண்டுபிடித்து அதுக்கு வருகிறது இல்லை. அதனால நம்ம முழுமையாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து, அப்துல் கலாம் சொன்னார் 20வது வருஷத்துல நம்ம ஒரு வல்லரச நாடுன்னா வல்லரசு அதான் ஆகாது. ஒவ்வொருத்தனுடைய பங்கு என்ன என்று கைகோர்த்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சீரழிவு, காம கொடூர சீரழிவை இதுதான் இந்த இதிலேயே கடைசி என்று சொல்லி இனிமேல் அந்த எந்த விதத்திலையும் நடக்காது, அதுக்குரிய உறுதியை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லிட்டு வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பத்தால் இன்று இளைஞர்கள் மாணவர்களையும் சீரழித்துள்ளார்கள். இதையெல்லாம் மத்திய மாநில அரசுகள் கணக்கில் எடுத்துக்கொண்டு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் சிறப்பு சட்டங்களை இயற்றி இந்த போன்ற வன்முறை சம்பவங்களை தடுப்பதற்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் ஆரம்ப கல்வியை மாணவர்களுக்கு நல்ல முறையில் புகுத்துவதற்கான பாடத்திட்டங்களை மாற்றியமைக்கப்பட வேண்டும், நல்லொழுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாடத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றும், வியாபாரமயக்கூடிய சூழ்நிலையை கல்வியை ஏற்படுத்தியுள்ளது. இதையெல்லாம் தடுத்து நல்ல ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இவங்க எத்தனையோ நல்ல அரசுகள் போது இதே போலீஸ்காரங்க தானே இருந்தாங்க. அரசு மெத்தனமாக இருக்கிறது, எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட இது ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஊழல் அரசாங்கம் என்பதில் ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது நமது குழந்தை, நமது குடும்பம். இவங்க எந்த ஊர்ல இருந்தாலும், எவ்வளவு சின்ன வீட்டில் இருந்தாலும் அது நம்ம குடும்பம் தான். அதை அப்படி நினைச்சாதான் இந்த சமூகம் உருப்படும். மாநிலமே அதிர்ந்து போய் இருக்கக்கூடிய இது மாதிரியான வழக்குகளை போலீஸார் பழைய பாணியவே கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா சிறுமியை பலாத்காரம் செஞ்சு கொன்ற ஈவு இரக்கமற்ற குற்றவாளிகள் ரொம்ப காலம் இந்த மண்ணில் உயிரோடு உழவக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிடும். அதனால் குற்றவாளிகள் சட்டத்தின் ஓட்டைகளை வச்சு தப்பிச்சிடாமல் இருக்கிறதுக்கு போலீஸார் குற்றப்பத்திரிகை தயார் பண்ணுறப்போ ரொம்ப வலுவான ஆதாரங்களை திரட்டணும். அது மட்டும் இல்லாமல் கைது நடவடிக்கையில் காட்டக்கூடிய வேகத்தை விட பல மடங்கு வேகத்தை போலீஸார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை விசாரணைக்கு கொண்டு போகிறதுல காட்டணும். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றமும் இந்த வழக்குகளை ரொம்ப விரைவாக விசாரித்து அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளே பலாத்கார குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படணும். தண்டிக்கப்படுறதில் ஏற்படக்கூடிய காலதாமதத்தினால தான் தீர்ப்பு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு திமிர்த்தனத்தை குற்றம் செய்கிறவங்களுக்கு தருது அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது. நாளைக்கு வேறொரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்.